நாடி நரம்புகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய விடை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு என்னன்னா நாம அடிக்கிற நீச்சல்ல தான் இருக்கு அப்படின்றத நாம அனுபவபூர்வமாவே நிறைய நல்லா உணர்ந்திருக்கேன். நீச்சல் அடித்து குளிப்பதுன்றது சாதாரணமானது இல்ல. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரம் அவ்வளவு சாதாரண எல்லாருக்கும் தெரியாது. அதாவது ஆடை இல்லாட்டி அரை மனிதன் அப்படின்வாங்க, நீச்சல் தெரியலாட்டி அவன் மனிதனே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம கர்ப்ப பாத்திரத்திலேயே நாம நீச்சல் எடுத்து தண்ணிக்குள்ளேயே மூச்சு கூட முட்டாம நம்ம கம்பீரமா நாம வாழ்ந்த அந்த 10 மாத வாழ்க்கைய வெளி உலகத்துக்கு 2 நிமிடங்கள் கூட நம்மளால முங்கி நீச்சல் அடிக்க முடியல அப்படின்னா இந்த வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான நிலைக்கு நாம நிக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு தெரியாமையே அவங்களோட காலத்தை கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பொதுவா புயல் வெள்ளம் வர்ற கட்டத்துல எல்லாம் ஒரு சின்ன முட்டிக்கால அளவுக்குள்ள தண்ணியில கூட நடமாடுறதுக்கு பயந்து நடுங்கி யாராவது ஒரு ஆளு கையை போடுவாங்களா, கயிறை போடுவாங்களா, இல்ல படகுல தூக்கிட்டு போவாங்களா, இல்ல மரக்கட்டையில வச்சு இழுத்துட்டு போவாங்களான்றத பத்தி ஏங்கி தவிக்கிற எத்தனையோ பேரை நாம வேடிக்கையா தானே பாக்குறோம். இது எல்லாமே நம்ம இந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. எல்லா வித நீச்சல்களையும் ரொம்ப சர்வசாதாரணமான நாங்களும் அடிச்சு பழகிருக்கோம். கிராமத்துல வாழ்ந்ததுனால அந்த ஒரு நீச்சல்ன்றது ரொம்ப அருமையா எங்களுக்கு ஒரு வரமா கிடைத்தது. அந்த வரம் இன்னைக்கு பல பேருக்கு அது கிடைக்காததுனால சாபமாவே போயிட்டு, நீச்சல் அடிக்கிற அந்த யுக்திகள் தெரியாதனாலதான் அடிச்சுட்டு போற அந்த ஆத்து வெள்ளத்துல கூட தப்பிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவை அவங்களால அதை அனலைஸ் பண்ண முடியல. நாம எல்லாருமே குழந்தைகளுக்கு எல்லா வித ஒழுக்கங்களையும் நாம கத்துக் கொடுக்கறதுக்கு போராடுறோம், முயற்சி மட்டும்தான் பண்றோம். அது நிறைவேறதா இல்லையன்றதெல்லாம் வாலிப பருவத்துல எட்டம் போல மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரியா அத்தனைகளையும் நாம முயற்சி பண்ணும் போல இந்த நீச்சல் அடிக்கிறதுலையும் நாம முயற்சி பண்ணி கொடுத்தோம்டா நிச்சயம் அவனோட வாழ்க்கைய முழு மனிதனா நாம மாத்த முடியும் அப்படின்றதுதான் ஒரு நல்ல அருமையான ஒரு கலாச்சார யுக்தி. இந்த யுக்தியை பத்தி நாம என்னைக்கு நாம இதெல்லாம் உணர போறோன்றதான் தெரியல. எத்தனை குடும்பத்துல வேண்டாம் வேண்டாம் தண்ணியா வேண்டாம், அவன் ஆழத்துல போக கூடாது, அவன் தண்ணியில போக கூடாது, அவனுக்கு தண்ணியில கண்டம், ஜாதக ரீதிய தண்ணியில கண்டம் அப்படின்னா அவன் குடிக்கிறது என்னவா, அக்னி ஜுவாலைகளையா? இல்ல இது எல்லாமே ஈயத்த காட்சி அவன் குடிக்கிறான்? இல்ல தண்ணி தானே. ஜாதகத்துல கண்டான் அப்படின்னா தாய் தகப்பனை பக்கத்திலே பார்க்க கூடாது அப்படின்னா அவன் முகத்தை பார்க்காம கடைசியில வாழ்நாள் ஃபுல்லா அப்படியே ஓடி ஒளிஞ்சிட முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேரோட குடும்பங்கள் அந்த ஜாதக ரீதியா அவங்களோட மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கைய அவங்க கையில எடுத்து வாழ்ந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்க அந்த நிலை கூட பல நேரங்கள்ல வேடிக்கையான அவல நிலையாத்தான மாறிக்கிட்டு இருக்கு. நீச்சல் அடிக்கிற அந்த ஒரு யுக்திக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு மனித இனம் வாழ்வதற்கு மிகப்பெரிய போராட்டம் போராடிக்கிட்டு இருக்காங்கன்றத பத்தி சொல்றதுக்கு நான் விரும்புறேன். அப்படியாப்பட்ட மனித இனம் போராடுறதுல திருநங்கைகளோட வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ திருநங்கைகள் மிகப்பெரிய அளவுல உச்சத்துல ஜெயிச்சாங்க அப்படின்றத நாம பத்திரத்துல பார்த்து நம்ம மகிழ்ந்து நமக்கு இருந்தாலும் இன்னமும் அவங்க பின்தங்கிய நிலையில மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை அவங்க கொண்டு செலுத்த முடியுது. சமுதாயத்தின் பார்வைகள் தவறான கோணத்துலதான் அவங்களோட இழுத்து செல்லுது. அவங்க மீண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மாற்று வழிகளுக்கு அவங்க முயற்சித்தாலும் ஒரு வேடிக்கையான ஒரு உதாசீனமான வார்த்தைகள்னால அவங்கள காயப்படுத்தி பழையபடிக்கு எட்டி உதைச்சு நண்டு மாதிரியா ஜப்பான் நாட்டுக்காரன் சொல்லுவான், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துரு, நீ எப்படி வேணாலும் இந்த பூமியில ஆள கத்துக்க, ஆனா நண்டு மாதிரியா மட்டும் வாழ்ந்துராத. ஒரு மனிதனை மேல ஏற விடாம கீழே இறங்க விடாம அது அந்தரத்துல தொங்க விட்டு அப்படியே அடியில இழுத்து விட்டு மேல எதிர்க்க விடாம கொண்டு போற புரிய அந்த நண்டு மாதிரியா மட்டும் வாழ்ந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்காரன் ஒரு பழமொழியை சொல்லுவான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரிதான் அந்த திருநங்கைகள் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தின் பார்வைகள் தான் ஒரு கனமான ஒரு அழுத்தத்தை நமக்கு உள்ள பகிர்ந்துக்கிறது. எத்தனையோ விதங்கள்ல இந்த திருநங்கைகளுக்காக நாம பலவித சலுகைகளை சட்டங்களை ஏற்றி நம்மளோட அரசு அதுக்கு செய்து வந்தாலும் சமுதாயத்தின் பார்வைகள் கண்ணோட்டங்கள் இன்னமும் ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னமும் திரும்பவில்லைன்றதுதான் ஒரு கனத்த ஒரு சங்கடங்கள்.
ஏன்னா நம்ம வந்து இப்ப நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு வந்து பொள்ளாச்சி வர பாதையில இளநீ கடையில நாங்க வண்டி நிப்பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இளநீ வெற்ற அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து ஒரு திருநங்கைகள் ஒரு 3-4 பேர் வந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்றாங்க. நாங்க வந்து அப்ப கையில காசு இல்லை, எல்லாமே வந்து ஜிபே வந்துருச்சு இல்லையா, அப்ப ஜிபே தான் இருக்குன்னு. அப்ப இல்ல கையில காசு இருந்தா கொடுங்க அப்படின்னு. இல்லைன்னு சொன்னாமே சந்தோஷமா அப்படியே தலையில கை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா போய் எங்களை கடந்து நின்ற ஒரு 2 இடத்துலயே அவங்க வந்து இல்லாத ஒரு 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 அவல பேச்சுகள் தான். ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரியா தான். பைசா இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போயிருங்க. அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாதீங்க, அவங்கள வந்து ஒரு வகையான கலக்கத்தை உருவாக்காதீங்க. ஏன்னா அவங்களோட மாற்று சிந்தனைகளுக்கு அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் இந்த மாதிரியான உதாசீனம் மட்டும்தான் அவங்கள தடுமாற்றத்தை இழுத்துட்டு போறதுன்றத நான் இந்த நேரத்துல இந்த எதிர்நீச்சல் போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தோட ஒவ்வொரு நாளும் அவங்க போட்டி போடுற அந்த வாழ்க்கையை பத்தியும் நம்மளோட வாழ்க்கைக்கு அடிக்க வேண்டிய நீச்சலை பத்தியும் இரண்டும் ஒன்றுதான் அப்படின்றத பத்தியும் தான் நான் இன்னைக்கு வந்து நான் என்னோட பார்வைக்கு அதை நான் யோசிக்க தொடங்கியிருக்கேன். அதனால வந்து கூடுமான வர நாம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தோட ஆரோக்கியத்துக்காக நீச்சல் அடிப்பதற்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக நம்மளோட திருநங்கைகளுக்கு ஒரு மரியாதை செலுத்தி மாற்று பாலினத்தார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அர்த்தநாரீஸ்வரரின் அவதாரத்தின் உள்ள அந்த ஒரு திருநங்கைகளுக்கு நாம் மதிப்பளித்து வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம் என்பதை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன்.